நேயர்களுக்கு வணக்கம். நமது தொலைக்காட்சி துவங்கப்பட்டு 2 ஆண்டுகள் கடந்து விட்டது. 1600க்கும் மேற்பட்ட செய்திகள் ஒளிபரப்பாகிக் கொண்டு உள்ளது. செய்திகளை பார்ப்பவர்களில் 98% பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டுள்ளீர்கள். தயவு செய்து உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து தொலைக்காட்சி வளரவும் அதிகமான செய்திகளை பகிர உதவி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். கோவையில் மாபெரும் பிளாஸ்டிக், கழிவு, தொழில்நுட்பம், உணவு, பானம், பால் என 5 தொழில் கண்காட்சிகள் ஒரே இடத்தில் இன்று துவங்கியது. நாட்டின் முன்னணி B2B கண்காட்சியை மீடியா டே மார்க்கெட்டிங் என்ற நிறுவனம் இன்று கோவை கொடிசியா வளாகத்தில் துவக்கியுள்ளது. ஒரே நேரத்தில் 5 முக்கிய தொழில்துறை கண்காட்சிகள் இங்கு நடைபெறுகின்றது. இன்று டிசம்பர் 11 முதல் 13 வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் பிளாஸ்டிக் மற்றும் கழிவு தொழில்நுட்பம், உணவு, பானம், பால் ஆகிய துறைகள் சம்பந்தமான இயந்திரங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 5 கண்காட்சிகளிலும் இந்தியா மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த 180க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. உணவு, பால் பதப்படுத்துதல், பானங்கள், தேநீர், காஃபி, பிளாஸ்டிக் உற்பத்தி, மறுசுழற்சி தொழில்நுட்பம், தானியங்கு இயந்திரங்கள், பொருள் மூட்டுதல் போன்ற துறைகளின் புதிய தயாரிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்குடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கோயம்புத்தூரில் நடைபெறுகின்ற ஃபுட் அண்ட் டயரி எக்ஸிபிஷன் அதை துவங்கி வைப்பதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா என்னை பார்த்திங்கன்னா டயரி இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில்